بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, இந்த தினம் ஒரு தகவல் மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற செய்தியின் மூலமாக அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் என்ற ஒரு உயர்வான நிலையை கையில் எடுத்து, அதை கடந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளில் எல்லாம் முஸ்லிம்கள் தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு இந்த அமைப்பிற்கு தந்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு இன்னும் 5 நாட்களே இருக்கின்ற நிலையில் கொள்கை சகோதரர்கள் பட்டி தொட்டிகளில் எல்லாம் சென்று, அரசு ஊழியர்களிடத்திலே சென்று, மாற்று மத சகோதரர்களை சந்தித்து அவர்களுக்கு பிட் நோட்டீஸ்கள் மூலமாக எடுத்துச் சொல்வதன் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த கால ஒரு சில வரலாறுகளை இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள், இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நேரடியாக நாம் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஒரு காலத்திலே தீண்டாமை என்ற ஒன்று இந்த தமிழகத்திலே இந்தியாவிலே இருந்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு டீ கடைக்கு சென்றால் அங்கே டீ குடிப்பதாக இருந்தால் எனக்கு தெரிய 1960, 62, 63 இந்த போன்ற வருஷங்களில் எல்லாம் இது தலை தூக்கி இருந்தக்கூடிய நேரம். எப்படி என்று சொன்னால், ஒரு எங்களுடைய ஊரிலே பேரூராட்சி, அங்கே இந்த தெருவை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் காலையிலே தெருக்களை சுத்தம் செய்து அங்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக, களைப்பை நீக்கிக் கொள்வதற்காக, தேநீர் அருந்துவதற்காக, டீ குடிப்பதற்காக டீ கடைக்கு வருவார்களே. ஆனால் அங்கே 4 வகையான கிளாஸ் வைக்கப்பட்டிருக்கும். ஒன்று சிரட்டை, அதற்கடுத்து ஒரு அலுமினிய கிளாஸ், அதற்கடுத்து ஒரு சில்வர் கிளாஸ், அதற்கடுத்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். கண் முன்னாலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த தெருவை கூட்டியவர்கள், தெருவை சுத்தம் செய்தவர்கள் வந்து டீ கேட்டால் அந்த சிரட்டையை கை காட்டுவார்கள். அதை எடுத்து கழுவி விட்டு இப்படி கையை காட்டினால் அந்த சிரட்டையிலே டீயை ஊற்றுவார்கள். அதை குடித்துவிட்டு கழுவி வைத்துவிட்டு போக வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு தீண்டாமை இருந்தது. குளங்களிலே குளிப்பதற்கு சென்றால் அவர்களுக்கென்று தனிக்கரை, அதில் தான் அவர்கள் குளிக்க வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் குளிக்கக்கூடிய பகுதிக்கு அவர்கள் வரக்கூடாது. இப்படியெல்லாம் அவர்களை அந்த கொடுமைப்படுத்திய அந்த நேரம், தீண்டாமை என்ற ஒன்று தலைவிரித்து ஆடிய நேரம் இப்பொழுதும் இருக்கிறது. இருந்தாலும் கடந்த காலங்களிலே கடுமையாக அது இருந்ததின் விளைவு இதை யோசிக்கிறார்கள் அந்த மக்கள். நாமும் மனிதர்கள் தானே, நாமும் இவர்களை போன்றுதானே பசித்தால் சாப்பிடுகிறோம், உறக்கம் வந்தால் உறங்குகிறோம், அனைத்து தேவைகளையும் அவர்களை போன்று செய்யும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இந்த தீண்டாமை என்ற இந்த நிலை என்று அவர்கள் சிந்திக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அந்த உள்ளத்திலே இஸ்லாம் என்ற அந்த அழகான அந்த மார்க்கம் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஒளிவை தருகிறது. நாம் எங்கு சென்றால் நமக்கு விடிவு கிடைக்கும், எங்கு சென்றால் அங்கே சமத்துவம் கிடைக்கும், எங்கே சென்றால் நமக்கு அந்த மனித நேயம் கிடைக்கும் என்று அவர்கள் சிந்திக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் அவர்களுக்கு தீர்வு தருகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த இந்திய நாட்டிலே பிறந்து, இந்திய நாட்டிலே வளர்ந்து, இந்திய நாட்டிலே வாழ்ந்து, இந்திய நாட்டிலே மரணித்து மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய அந்த மக்கள் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். அப்படி வந்தவர்களுடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒன்றும் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதியாகி வந்தவர்கள் அல்ல, அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அல்லது வானத்திலிருந்து குதித்தவர்கள் வந்தவர்கள் அல்ல. இந்தியாவில் பிறந்த மக்கள் தீண்டாமையின் காரணத்தால் தாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம், தாம் தள்ளி வைக்கப்படுகிறோம், நாம் தவறான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்ற ஒரு நிலையை உணர்ந்து இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து வந்த ஒரு 4 தலைமுறை 3 தலைமுறைக்கு அப்பால் வந்த மக்களுடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்கிறோம். ஆக நம்முடைய இந்த வரலாறு என்பது இந்திய நாட்டிற்கு சொந்தமான வரலாறு. இந்திய நாட்டினுடைய குடிமக்கள், இந்திய நாட்டிலே பிறந்தவர்கள், இந்திய நாட்டிலே வளர்ந்தவர்கள், இந்திய நாட்டிலே வாழ்ந்தவர்கள், இந்திய நாட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மரணித்து போகக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை தான் நம்மை பார்த்து சொன்னார்கள் ஒரு காலத்திலே, இவர்கள் அந்நியர்கள்,
இவர்கள் நாடு கடத்த வேண்டும், அரபு நாட்டிற்கு விரட்ட வேண்டும், இவர்கள் பாகிஸ்தானுக்கு விரட்டப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் ஒரு அவப்பெயரை, ஒரு பழி சொல்லை நம் மீது சுமத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவச்சொல்லையும் நாம் தாங்கி நின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தீவிரவாதம் என்ற ஒன்றை எடுத்து அதை முஸ்லிம்கள் மீது சுமத்தி முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்ற ஒரு நிலையை தந்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலே இந்த இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி நம்முடைய மூதாதையர்கள் மாற்று மதத்திலே இருந்து இஸ்லாத்தை ஏற்று வந்தார்களோ, முஸ்லிம்களாக மாறினார்களோ, அந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த அடிமைத்தனத்தை, வெள்ளையர்களுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அடிமைத்தனத்தை அடித்து ஒழித்து வெள்ளையனை விரட்டி இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கித் தர வேண்டும் என்று நம்முடைய மூதாதையர்கள் அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் தொடுத்து அந்த வெள்ளையர்களை விரட்டி இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். அந்த பங்களிப்பை மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? 1972 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஆங்கில பத்திரிகையிலே குஷ்வந்த் சிங் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், எந்த மீடியாக்கள், எந்த பத்திரிகைகள், எந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு நம்மை ஒரு அந்நியர்கள் என்று விளம்பரப்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த மீடியாக்களில் இருந்த ஒரு ஆசிரியரே எழுதுகிறார், இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிக உயர்வானது, மிக மேன்மையானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உடலால், உயிரால், பொருளால் அனைத்தையும் தியாகம் செய்து மரணித்தார்களே, அதிலே முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அன்றைக்கு இருந்த விகிதாச்சாரத்தை விட கூடுதலாக பங்களித்தார்கள் என்று இந்த முஸ்லிம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாற்றிலே முஸ்லிம்கள் பங்கெடுத்த அந்த வரலாற்று நிகழ்ச்சியை இரத்தின சுருக்கமாக சுட்டிக்காட்டிய அழகான ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்துகிறார். அதே மீடியாக்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு மீடியாக்கள் இந்த முஸ்லிம்கள் மீது இவ்வளவு பெரிய ஒரு அவதூறான அவச்சொல்கள் வருவதற்கு காரணம் அவர்களுடைய அந்த மீடியாக்களுடைய அந்த எழுத்துதான். அதனால் தான் இன்றைக்கு நாம் வெளியூரில் இருந்து இன்னும் சென்னைக்கு வந்து அல்லது சென்னையிலிருந்து வெளியூருக்கு சென்றோ ஒரு வீடு வாடகைக்கு கேட்டால் வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை, வெடிகுண்டு வருகிறான், பயங்கரவாதி வருகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்களே, ஆனால் அது மீடியாக்களே சார். அந்த நிலையை மாற்றி நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, எப்படி இந்த அந்நிய ஏகாதிபத்திய அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி வரக்கூடிய நம்மை போன்ற அந்த வாரிசுகளுக்கு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்களோ அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய வாரிசுகள், வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தீவிரவாதிகள் இல்லை என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பான முஸ்லிம்களுடைய தீவிர பிரச்சாரம் என்ற ஒன்றை கையில் எடுத்து இன்றைக்கு மக்களுக்கு அதை கொண்டு சென்று ஓரளவு அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். இதை மேலும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 16ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள், தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள், தீவிரவாதத்தை நாங்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டோம், மனித நேயத்தோடு வாழக்கூடிய மக்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்துச் சொல்வதற்காக வருகின்ற 16ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி நிலையை உருவாக்கி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மக்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் அந்த மனித சங்கிலி நிலையை ஏற்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த தீவிரவாதத்தின் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் மூலமாக இந்த ஒரு நிலையை மாற்றி வருங்கால நம்முடைய வாரிசுகள் இந்த நாட்டிலே நிம்மதியாக ஒற்றுமையாக சகோதர பாசத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த ஒரு நிலையை எடுத்தாலும் அதை அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து செய்கின்ற காரணத்தால் அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். இந்த அளவுக்கு என்றால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அடியும் அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நம்முடைய எதிர்கால வாரிசுகளுடைய நலனுக்காக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த பணியிலே வெற்றியை ஏற்படுத்தித்தா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி செல்லுகின்ற காரணத்தில் தான் நமக்கு தரக்கூடிய அந்த வெற்றியை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பான இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து ஓரளவு அரசு அதிகாரிகள் மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சென்றிருக்கிறோம்.
நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து பார்த்த வகையில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் பெற்றிருக்கிறது. 16ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த மனித சங்கிலியினுடைய அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மனித சங்கிலியிலே கலந்து கொண்டு அதை வெற்றி பெற செய்கின்ற பொழுது வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகள் தமிழகத்திலே இந்தியாவிலே வாழுகின்ற பொழுது ஒரு நிம்மதியோடு மறுமலர்ச்சியோடு மனிதநேயத்தோடு வாழுகின்ற ஒரு பழக்கத்தை ஒரு பண்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆகவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த நாடு ஒற்றுமையாக ஒன்றுபட்ட சமுதாயமாக நாம் பிறப்பால் ஒன்றுபட்டவர்கள், ஏற்றுக்கொண்ட கொள்கையால் மாறியிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தையர் இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு அப்துல் ரஹ்மான் என்றும் ஒரு குழந்தை ஆறுமுகம் என்றும் ஒரு குழந்தை டேவிட் என்றும் பெயர் வைத்துக் கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் மாறி இருக்கிறதே ஒழிய பிறப்பால் 3 பேரும் சமமானவர்கள். அப்துல் ரஹ்மானும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர் தான், ஆறுமுகமும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர் தான், டேவிட்டும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர் தான். இதை மாநில தலைமையுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம், முக்கிய பேச்சாளர்கள் எல்லாம் அழகாக தெளிவுபடுத்தி கடந்த காலத்திலே இதுபோன்ற ஒரு தெளிவை மக்களுக்கு சொன்னதின் விளைவு ஓரளவு இன்றைக்கு தமிழகத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. மென்மேலும் மனித நேயத்தோடு சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒருதாய் மக்கள் சகோதரர்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித் தந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மற்ற மக்கள் பார்த்து பயன்பெறக்கூடிய ஒரு நிலை. இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் மனிதநேயமிக்கவர்கள், தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நாம் நிலைநாட்டுகின்ற பொழுது வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆகவே அந்த ஒரு சிறிய தியாகம், இந்த தியாகத்தை நாம் செய்கின்ற பொழுது வருங்கால வாரிசுகள் நலமாக இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 16ஆம் தேதி வருகின்ற அந்த மனித சங்கிலியினுடைய அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடும் சகோதர பாசத்தோடும் மனித நேயத்தோடும் வளர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.